கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, இந்த திட்ட விவரம் என்ன? திட்டத்தின் மதிப்பீடு என்ன? கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலான இந்த 21.76 கிலோமீட்டர் தொலைவிற்கான அந்த புதிய மெட்ரோ வழித்தடத்திற்கு தற்பொழுது தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தமிழ்நாடு அரசிடம் இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது. அதாவது கோயம்பேடு முதல் முகப்பேறு வழியாக, அதாவது கோயம்பேடு பாடி புதுநகர், முகப்பேர், அம்பத்தூர், திருமுல்லைவாயில், ஆவடி வழியாக பட்டாபிராம் வெளிவட்ட சாலை வரையில் 76 கிலோமீட்டர் தொலைவிற்கான இந்த புதிய வழித்தடத்திற்கு கடந்த பிப்ரவரி மாதம் மெட்ரோ நிர்வாகம் அரசிடம் சமர்ப்பித்த நிலையில் தற்பொழுது இதற்கு தமிழ்நாடு அரசு அந்த ஒப்புதல் என்பதை வழங்கியிருக்கிறது. இதில் 19 உயர்மட்ட அந்த ரயில் நிலையங்கள் அமைய இருக்கிறது. இதற்காக 9,928 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கும் தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த 21 கிலோமீட்டர் தொலைவிற்கும் இடையில் 3 மேம்பாலங்களும் அந்த மெட்ரோ வழித்தடத்திற்கு இடையில் அமைய இருக்கிறது. இதற்கும் இந்த செலவு அடங்கும் என தற்பொழுது ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இந்த விரிவான திட்ட அறிக்கையை தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்ததோடு இதனை ஒன்றிய அரசிடம் சமர்ப்பித்து அங்கு முறையான அனுமதி என்பதை வாங்கி அதற்காக இந்த வழித்தடத்திற்கான பணிகளை தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது.